இன்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தலைக்காவேரி. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போகிறோம். டைம் ஆகிடுச்சு, 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, 10:15 ஆகுது. இன்றைக்கும் லொக்கேஷன்ஸ் நிறைய ஸ்பாட் பண்ண வேண்டியது வேலை இருக்குது. அண்ட் வீட்டுக்கு போகிற கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு காஃபி பெப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம்னா வீட்டில் அவ்வளோதான் என்ன அதோட. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் இருக்குது. அதையும் வாங்கிட்டு போகிறோம். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் ஓகே கைஸ், மழை இல்லை, க்ளவுடியாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் வந்து வெயிலும் இருக்குது. பட் ஓகே, நல்லா இருக்குது, என்ஜாயபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் வார்ம்டாக ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஃபுல்லாக நேற்று போயிட்டு வந்துட்டு என்னோட பேண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால சரி ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிடுச்சு அந்த ஈரத்துணியோடு வந்து ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா மழை அப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ். நேற்று பார்த்துருப்பீங்க அப்படி ஃபால்ஸ் கிட்ட அவ்வளோ மழை இருந்தது ஹெவியாக. ஓகே, வந்தாச்சு ஒரு வழியாக. இந்த நைட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையும் பேசிவிட்டு காலையில் ப்ரீஃபிங் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரீஃபிங் பேசிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி ஏர்லியாக கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டு மார்னிங் ஒரு சீக்கிரமாக கிளம்புற மாதிரி. ஏன்னா அப்போ தான் நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ண முடியும், சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும். ஓகே, இங்கே மழை இல்லை. ஓகே, நம்ம போகிற வழியில் எங்கெல்லாம் மழை இருக்க போது தெரியல. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியாக நைட்டுக்குள்ளே ரீச் ஆகணும்னு பார்க்குறேன் வீட்டுக்கு. பட் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரூட் வாஸ் என்ஜாயபிள் கைஸ், அவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. லொக்கேஷன்ஸ் எல்லாமே சரி. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணுங்கள் இல்லை ஃபேமிலியோட வாங்க, அந்த ஃப்ரேஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்கும், அப்படி இருக்குது, என்ஜாயபிள் தான் அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட்ஸ் இருக்கும், ரூட்வேஸ் இருக்கும், இப்படி ஒரு சீனரிஸ் இருக்கும், இப்படி ஒரு கிளைமேட் இருக்கும்ன்றதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. பட் டோட்டலி என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டிருச்சு. எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்த்திருந்தாலும் இவ்வளோ நடந்திருக்குமான்றதும் தெரியல. நல்லா இருந்தது. தலைக்காவேரின்றது பார்த்தீங்கன்னா காவேரி ஸ்டார்டட் பாயிண்ட். ஓகே, ஸோ அங்கேருந்து தான் அந்த ஹில்லேருந்து அம்மன், காவேரி அம்மன் கோயில் இருக்குது. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்கேன் வீடியோஸு. அங்கே போய் தான் நம்ம நேரில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. போயிட்டு இருக்கிற வழி பார்த்தீங்கன்னா தலைவேக்காரி ரூட்டு தான். ஸோ தலைக்காவேரி ரோடு பார்க்க செம்மையாக இருக்குது. வியூ வந்து அந்த மாதிரி இருக்குது கைஸ். எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனிஷான ஒரு இடம், பெரிய பெரிய மரம், ரோட்ஸும் சூப்பராக இருக்குது, பென்ஸு நிறைய இருக்குது, என்ஜாயபிளான ஒரு ரைடு. அப்படி ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு செம்ம ஃபீல் கைஸ், அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே. எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல என்னால் வார்த்தையால், அப்படி இருக்குது. So you should try or enjoy this road. நீ எடுத்து இந்த காய்ஸ் ரோடு சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு பாட்டை போட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கு காய்ஸ் ஒரு ஃபீல் அண்ட் எஃபெக்ட். பா ஐயோ சொர்க்கம். அவ்வளோதான், ஒரே வரியில சொல்லலாம். பாருங்க பாருங்க, ஒவ்வொரு மூமெண்ட் அண்ட் ஒவ்வொரு சீனரிஸ் எல்லாம் பாக்குறப்போ நான் ஒரு ஃபீல் கொடுக்குது. வா ரொம்ப
பண்ணுறதுன்னா ஒரு ஹைப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஐ பிகாஸ் என்ன பண்ணுறாப்புல ஆளு? ஓ ஓகே, வலிக்குது போல இருக்கு, அதனால ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. நான் ரொம்ப வந்து ஹைப் பண்ணல எதையும். ஓகேங்களா, எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேன், அவ்வளோதான். தட்ஸ் இட், சிம்பிள். ஓகே, உங்களுக்கும் பிடிக்கலாம் இல்லை, பிடிக்கலான்றத விட கண்டிப்பாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும், பிடிக்காமலாம் இருக்காது. இந்த இடத்துலலாம் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஓகேவா, ஆரம்பா விண்டோ திறந்து போட்டு ஒரு பாட்டை போட்டு ஜம்முனுக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் ரோடு, கப்புள்ஸோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் போனோம்னா அப்படி இருக்கும் கைஸ். ஜாலியாக இருக்கும், செமையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அண்ட் பைக்காக இருந்ததுன்னா இன்னும் என்ஜாய்மெண்ட். இந்த மாதிரி சேரப் பண்ணுறதுக்குன்னா நிறைய இருக்கும். போகிற வெளியில் பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ மக்களை பார்த்துட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். நமக்கு டிராவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்து தலைக்காவேரி வந்து ஒரு 1.5 ஹவர்ல இருந்து 2 hours கிட்டத்தட்ட ஆகுது. ஓகேங்களா, ஸ்ரீ தலைக்காவேரியா டெம்பிள், தலைக்காவேரி என்ட்ரன்ஸ் வந்து எங்கப்பா கவுண்ட் போயாச்சு. உள்ள போயிட்டு இருக்கோம். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் கோயில், தலைக்காவேரி கோயில். ஓட்டிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஐஸ்கீல இருந்து வா, எவ்வளோ ஹில்ஸ் தாண்டி தாண்டி வந்தோம். இந்த பர்டிகுலர் இந்த ஹில்ஸ் ஏறுறப்போ வந்து காட்டில் பார்த்தீங்கன்னா போய் ஆச்சு. அங்கேருந்து இங்கே வரப்போ திருப்பதி எப்படி போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரவுண்டாக அடிச்சுட்டு இருந்தது, இப்படி அப்படி இப்படி அப்படின்ட்டு. ஜிக்ஸாக்கான ஒரு ரோட்ஸு செம்மையாக இருந்தது பார்க்குறது. ஹேர்பின் பெஞ்ச் மாதிரி அப்படியே அழகாக நல்லா இருந்தது, ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது ஹேர்பின் பெஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ இங்கே தான் கோயில், இதுதான் போக போகிறோம் இப்போ. ஸோ வண்டியை பார்க் பண்ணணும். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. இங்கே வந்தப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, அண்ணாவோட பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ப்ராப்ளம் வந்துருச்சு, பேட்ரி கம்ப்ளைண்ட், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணோம். வேறு ஆரியோட பேட்ரி குவாலிட்டி எடுத்து போட்டு பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்ரி கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால் இங்கே எதுவும் சர்வீஸ் இல்லை. அதனால் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது. பரவாயில்ல, தெரியுது, எங்களுக்கு தெரியல. நோ மன்மதோட மூவி ரெயின் மோட். ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். எங்கேயுமே வண்டி கிடையாது, ஷோரூமும் கிடையாது, சர்வீஸ் சென்டர்ஸ் அது எதுவும் கிடையாது அஃபிஷியலாக. அரசேவும் நம்மளால் இங்கேருந்து கிளைம் பண்ண முடியல, அரசேவுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தட் இங்கேருந்து வண்டியை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வர வேண்டியதான். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ வி ஹாவ் அ பார்க்கிங் லாட்ஸ், இங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஸ்லிப்பர்ஸ் வந்து விடுற இடம் அந்த இடம் அது தெரியுதா. ஸோ அந்த இடம் வந்தீங்கன்னா ஸ்லிப்பர் விடுறது, ரிமூவ் ஃபுட்வேர்னு இருக்கா அது. அண்ட் உள்ளே போகிறப்ப நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணியாச்சு. சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மிஸ்டியாக இருக்குது ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஒன்றுமே தெரியல, ஃபுல் மிஸ்டியாக இருக்குது, அவ்வளோ மிஸ்டியாக இருக்குது. ஓகே, போய் உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே பாருங்கப்பா என்ன மாதிரி இருக்குன்ட்டு, ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஐயோ காய்ஸ், செம்ம கூலிங்காக இருக்குது காய்ஸ், ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஒன்றுமே தெரில ப்ரோ. இந்த கோயிலை வீடியோவில் பார்த்தேன், சீரீஸில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போது பார்க்குறதுக்கு செம்ம, எப்படி சொல்லணும்னா ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறப்ப, எல்லாமே தெரிஞ்சது விசிபிளாக. பட் இங்கே எதுவுமே தெரில, இல்லை ரொம்ப மிஸ்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஆடா போடாப்பா, ஒன்றுமே தெரில. ఉంది బ్రో, బ్యాటరీ లేదు బ్రో, ఛార్జ్ ఏం లేదు, ட்ரை ஆகி உள்ளே பாருங்க என்ன மாதிரி இருக்குன்ட்டு.
இது வந்து தர்ஷன் டைம். ஸோ 9 to afternoon 1:30, afternoon 2:30 to evening 5:30. ஓகே, உள்ளே லோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரங்க போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரில. நான் இங்கேயே எடுத்து முடிச்சிடுறேன். ஓகே, உள்ளே போய் எடுக்க முடிஞ்சான்னு பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, பை. இங்கே ஒரு தண்ணி சுத்தமாக இருக்குது. இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டான்னு தெரியல. பார்ப்போம் இங்கேயா அப்படின்ட்டு. ஓ ஓகே ஓகே, இங்கே பாருங்க காய்ஸ், தெரியுதா? இன்னும் காயின் போடுற பழக்கம் எங்கேயுமே வரல. ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. இங்கே வந்தாலும் இந்த காயின் போடுற பழக்கம் இருக்குது. இங்கே பாருங்க, அவங்களுக்கு நமக்கு ஓகே நல்லாயிருக்கு. பாருங்களேன், நந்தி அது மேலே இந்த அப்படியே தண்ணி வாய் வழியாக வர மாதிரிக்கும் மேலே அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே அது வழியாக ஊற்றுற மாதிரி சிவன் இருக்கும். அந்த பக்கம் இல்லை, அவங்க அப்படி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்படி தான் வருது இப்போ அந்த தண்ணி. எஸ், இங்கேருந்து வருது கைஸ் இந்த தண்ணி. நான் காட்டேன்ல, இங்கேருந்து இந்த தண்ணி இப்படி இங்கேருந்து வருதா எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் எனக்கு விசிபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் விசிபிளாக தெரியுது. ஓகே, இந்த பக்கம் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் நைஸ் லொக்கேஷன் கைஸ், செம்ம ஜாலியாக ஒரு 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 செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. கோயில் தெரியுதுங்களா? அப்படியே போக வேண்டியதுதான். போயிட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு வரலான் இருக்கேன். இந்த ரோடு, இந்த வியூ, இந்த கோவில் இதெல்லாம் காட்டலான் இருக்கேன். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. எப்பா ஒன்றுமே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இது சாயின் நானும் போகிறேன் பாரு. நான் உள்ளே போடல, அந்த ஸ்கொயரில் வந்து அந்த வாட்டருக்குள்ள அதில் போடுறவா உள்ள போடு. அதுலேயே உள்ள கரெக்டாக போயிடுச்சுப்பா. உள்ளே போட்டேன். நீ அங்கேயே ஒட்டிகிட்டு இருக்கு. இல்லை இல்லை, போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, உள்ளே போட்டாச்சு கைஸ். நம்மளும் ஒரு ஒரு விஷ் வச்சுருக்கோம். அந்த விஷனால நடக்குமான்னு பார்ப்போம். ஓகே, ஐயோ ஃபோனை டச் பண்ணாலே கச்ச கச்ச கச்சன்னு ஆகுது. சரி ஓகே கைஸ், அதுதான் ஏற ஆரம்பிச்சிருவோம். அதான் ரொம்ப குட்டை இருந்துச்சு, நல்லா போயிடுவோம். ஓகே, சின்ன ஒரு வேண்டுதல். ஓகே, வேண்டிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த ட்ராயிங் போடுறதை பற்றி அந்த அளவுக்கு பெருசாக தெரியும். தெரியலன்றது தான் எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. விக்கி தான் ட்ரை பண்ணி பண்ணாப்புல. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு விஷயம் வச்சுட்டு சாமி போட்டோ வச்சு நடந்துட்டுனா டெஃபினட்டாக திரும்ப வருவேன். கண்டிப்பாக திரும்ப வருவேன். ஓகே, பார்ப்போம். ஓகே பார்ப்போம். அது நான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ தான். நல்லாயிருக்கும். ஓகே, வரேன் காய்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக தான் வந்து தண்ணி சுரக்குன்றாங்க. இது வழியாக தண்ணி திறந்து தான் நமக்கு வந்து அந்த பைப்பு தெரியுதுங்களா? இந்த காட்டுற பாருங்க, அங்கே பாருங்கள் அந்த பைப். அந்த பைப் வழியாக தான் அந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே போகுது. முன்னாடி காட்டின பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போகுது. ஓ வா வா. ஆனால் இது டீப்பும் கிடையாது, ரொம்ப டீப் கிடையாது. அது பார்த்தாலே தெரியுது. உள்ளே காயின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாமே தெரியுதுங்க பாருங்க. காட்டுற பாருங்க உள்ள இது மாதிரி காயின்ஸ் எல்லாம் தெரியுதா? ஸோ இது வரைக்கும் தான். பட் இதில் எப்படி இவ்வளோ தண்ணி வருது அப்படின்றது தான் என்னோடய கொஷின். தண்ணி போயிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான், பசங்களோட போவோம். ஓகே, சுற்றி மிஸ்டியாக தான் கழிச்சு. இன்னும் சொல்ல சொல்ல அப்படியே தான் இன்னும் மூவ் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. இது ஃபுல்லாக க்ளவுடு. எங்கே விழுது தண்ணி? எங்கே எது தண்ணி எங்கே விழுது? அது ப்ரோ, அது உள்ள தண்ணி இங்கே விழுது. சவுண்டு கேட்குது, என்ன தெரியல. இந்த பக்கமா? இதில் ஒன்றும் இல்லையே, சவுண்டு மட்டும் கேட்குது. இந்த பக்கம் ஒரு பள்ளமாக தெரியல, ஒன்றுமே தெரில. ஆனால் அதுதான் ப்ரோ, அங்கேருந்து வருது. அங்கேருந்து ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. அந்த தண்ணி சத்தம் மட்டும் இது பாரு. இது கீழே போயிட்டு ஏதாவது லைன் வச்சு கொடுத்துருக்காங்களா ஒன்றுமே தெரில. இதை நான் வந்து முடிஞ்சால் டீட்டெயிலாக விக்கிபீடியாவில் படிச்சுட்டு இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்.
ஏன்னு தெரியுமா, நான் வந்து மோஸ்ட்லி படிக்கல. நான் ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுட்டு இதுதான் போகணும்னு பக்காவாக வந்து மீன் அந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து நான் வந்திருந்தேன் அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு என்னால் போக முடியல. அன்பிளான்டாக எது போகிறனோ அது மட்டும்தான் போக முடியுது, நல்லாவும் இருக்குது. என்ன பிளான் பண்ணால் நடக்க மாட்டேங்குது, அதனாலே விட்டேன். இப்போ கோயிலுக்கு திருவண்ணாமலை போகலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பிளான் போட்டு பார்த்துட்டு அது சொல்லுவாங்க ப்ரோ, திருவண்ணாமலை கோயில் வந்து சாமி நினைச்சா கோயில் வாசல் வரைக்கும் போயிட்டேன், ஆனால் கோயிலுக்கு போக முடியல என்னால். இதெல்லாம் வந்து இந்த இதில் சொல்லுவாங்களே அந்த யூடியூப் சேனலில், நீங்கள் ஒரு நினச்சாதான் சாமி நினச்சாதான் உள்ளே போக முடியும்ட்டு. நான் அதை பார்க்குறப்பெல்லாம் நம்ம நம்ப முடியல, ஆனால் நமக்கு நடக்கிறப்ப தான் அதை நம்ப முடியுது. கோயிலுக்குள்ளே போகவே முடியல அப்படின்ட்டு எல்லா கோயிலும் போயிட்டேன். திருவண்ணாமலை அப்படி தான் என்னால் போக முடியல. பருவதமலை கூட போயிட்டு வந்துட்டேன். நான் போயிருக்கேன் திருவண்ணாமலை உள்ள போயிருக்கேன். திருவண்ணாமலை தான் இது வரைக்கும் நான் போய் உள்ளே பார்க்கவே இல்லை சாமியை. ஒரே ஒரு வாட்டி தான், அதுவும் 10 years முன்னாடி மேலே தான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தேன், அதுக்கப்புறமேட்டு சாமி ஒன்றும் பார்க்கவே இல்லை. மேபி ஆனால் இந்த மரம் பாரு ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் மிஸ்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா பெட்டராக, இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஆமாம், என்னென்ன எங்கெங்கே இருக்குது, தண்ணி எங்கே விழுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப செகண்டில் மழை பெய்யுது. அதான் ட்ரோனை மேலே ஏற்றிட்டு டக்கு 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 டக்குன்னு மழை பெய்யுது. அதனால் இடம் வந்துருக்கு. ஆனால் இங்கே வந்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். மிஸ்ட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் ஆனால் எப்போ மழை சொல்ல முடியாது. ஸோ தான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து ஃபுட்டேஜஸ் மீன்ஸ் அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் அதான் என்னன்றதை நான் விக்கிபீடியாவில் படிச்சுட்டு உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இன்டர்நெட்டில் இருந்து வந்துட்டு தலைக்காவேரின்றது எனக்கு பேசிக்காக தெரியும். ஓகே, அந்த பேர்லேயே இருக்குது. ஸோ இந்த கோயிலேருந்து தான் வந்து தண்ணி வந்து ஆரிஜின் ஆகி என்டையர் கர்நாடகா சைடு வழியாக போகுது அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. இந்த ஹிஸ்ட்ரி வந்து எப்போ இந்த கோயில் உருவாச்சு, இதோட வரலாறு என்ன, ஓகே சாமிக்கு என்னென்ன பண்ணுறாங்க, எத்தனை வருஷங்கள் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, சரி ஓகே. இந்த அண்ணா கீழே போயிருக்காரு, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். கீழே ஏதோ பூஜை பண்ணுறாங்க போல இருக்குது. மழை திடீர்னு ஒரு வரமாட்டேங்குது கைஸ். இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்தது, இப்போ திடீர்னு மழை பெய்யுது. ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னா டக்கு டக்குன்னு சீசன் அப்படி தான், கரெக்டு தான். ஒன்று சடன்னு வரணும், இல்லைன்னா மழை ஒரே மாறக்கூடாது. இது அப்பப்போ வருது அப்பப்போ போகுது. ஐயோப்பா என்ன சீசனோ. ஓகே, இதுக்கு மேலே நான் பேசி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இங்கேயே சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு மேலே நான் உள்ளே போயிட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டீப்பாக வந்து உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. ஃபோனை வந்து ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா என் கோபுரோட பேட்டரி சார்ஜ் காலி கம்ப்ளீட்டாக, அதனால் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். மேக்ஸிமம் அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியாமல் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பார்ப்போம் உள்ள போய்ட்டு. பை.